ஒரு நாள் காட்டில் ராஜா சிங்கம் ஒன்று மரத்தின் அடியில் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு எலி சிங்கத்துடன் விளையாடத் தொடங்கியதோடு நன்கு உறங்கிக் கொண்டிருந்த சிங்கம் திடீரென விழித்து பார்க்கும் பொழுது எலியின் விளையாட்டைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது. உடனே அந்த சிங்கம் கூறியது, நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை தொந்தரவு செய்தது நீதானா? எனக்கு சரியான உணவு கிடைத்துள்ளது, நீ என்னிடம் என்று சரியாக மாட்டிக்கொண்டு உள்ளாய். ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம உங்க கூட விளையாடிட்டேன். இனிமே இது மாதிரியான தவறா நான் உங்களுடன் செய்ய மாட்டேன். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள். பின்னாடி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தால் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். இப்பொழுது என்னை விட்டு விடுங்கள். என்னது, நீ எனக்கு உதவி செய்யப் போகிறாயா? கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கிறது. இன்று எனக்கு தேவையான உணவு கிடைத்துவிட்டது. உன்னை இப்பொழுது விட்டு விடுகிறேன். மீண்டும் ஒருமுறை என்னிடம் மாற்றிக்கொண்டால் உன்னை நான் விடவே மாட்டேன். போயிட்டு வா. இன்னொரு நாள் அந்த சிங்கம் காட்டில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப நாட்களாக ஒரு வேடன் அதனை நோட்டமிட்டு கொண்டிருந்தான். இன்று எப்படியாவது அதை பிடித்து விட வேண்டும் என்று நினைத்து அதனை அவனுடைய வளைவில் மாற்று செய்து விட்டான். அது மாட்டிய பிறகு அதனை ஒரு மாட்டு வண்டியில் எடுத்துச் செல்ல மாட்டு வண்டியை கொண்டு வருவதற்காக அவன் காற்றுக்கு வெளியே திரும்பவும் சென்றான். என்னை யாராவது காப்பாற்றுங்கள். யாராவது இங்கு இருக்கிறீர்களா? அப்பொழுது சிங்கத்தின் குரலை கேட்ட அந்த எலி ராஜாவை ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உள்ளார் என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு வந்தது. கவலைப்படாதீங்க ராஜா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வலையில் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வருகிறேன். அப்படித்தான், நன்றாக கடித்து எழு. உன்னுடைய திறமையைக் கண்டு நான் வியக்கிறேன். என்ன மன்னிச்சிடு, உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னுடைய திறமையை நான் குறைச்சி மதிப்பிட்டு விட்டேன். இன்று முதல் எனக்கு நீ நல்ல நண்பன். இந்த காட்டிற்கு இளவரசனாகவும் இருப்பாய்.